இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜெனரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்துல என்ன இருக்கு, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படித்தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் என்னைக்கோ காணாம போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்திருப்பேன். 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணிருப்பேன், அப்புறம் காணாம போயிருப்பேன். ஆனா இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல, என்னோட சமூகத்துல, என்னோட பக்கல்ல யாரையோ ஒருத்தன் இந்த படம் கையை பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோட வெற்றி. நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கலாம். காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுதான் அதுதான் எனக்கே பாடமா போச்சு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டா நான் நிறைய வாட்டி பாடிருக்கேன், ஸ்னேகா நிறைய வாட்டி பாடிருக்கோம், அமீர் நிறைய வாட்டி பாடிப்பாரு, ஸ்னேகா நிறைய வாட்டி பாடிப்பாரு. அவங்களுக்கு அது போ தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கும் போது இல்ல நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு அகம்பாவம், நமக்கு ஒரு திமிரும், நமக்கு ஒரு அப்படி எல்லாரையும் இப்படி பாக்குற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம். அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும். 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால நம்ப முடியல. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை நான் ஒரு 15 நிமிஷம் குறைச்சிருக்கேன். அப்புறம் இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் ஃபுல்லா இன்னைக்கு உள்ள சூழலுக்கு மாத்திருக்கேன். அப்புறம் இதுக்குள்ள முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும், அப்புறம் அந்த மியூசிக் பழசாவே இருக்குமே, அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே, படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிருமோன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கோம். சோ நான் பார்வையாளர்களை எங்கேயும் ஏமாத்த நினைக்கல. பார்த்த படம் தானே, போட்டா ஓடிடும், காசு வாங்கிக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபா வந்தா லாபம் அப்படின்னு நினைச்சிடல. நான் ஒரு 50 லட்சத்தை செலவழிச்சு உங்களுக்கு நான் அதை எந்த விதத்திலையும் தொழில்ல ஏமாத்துறவனா இருக்காம உண்மையானவனா கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க பார்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி எல்லாருக்கும்.